பாரதியை வணங்கி ஆண்டுகளாக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்கள் தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி இன்று சுதந்திரத்தை காக்கும் பொறுப்பு இளைஞர்களுக்கு ஏன் முக்கியம் என்ற அருமையான தலைப்பில் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, சுதந்திரம் என்பது ஒரே நாளில் கிடைத்துவிட்ட பரிசல்ல. அது எண்ணற்ற தேச தியாகிகளின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் உயிர் தியாகத்தாலும் எழுதப்பட்ட சரித்திரம். பிரிட்டிஷ் பேரரசின் அடக்குமுறைகளையும் கொடூரமான சிறைச்சாலைகளையும் தாண்டி நமது முன்னோர்கள் நமக்காக வாங்கி தந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷம் தான் இந்த சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரத்தை பெறுவதை விட அதை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியமானதும் கடினமானதும் ஆகும். அந்த பொறுப்பு இன்று நாட்டின் எதிர்கால தூண்களான நமது இளைஞர்களின் கைகளில் தான் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏன் அது நமக்கு முக்கியம்? இதோ சில காரணங்கள். நாட்டின் பலம் இளைய சமுதாயமே. எந்த ஒரு நாட்டின் பலமும் வயதான தலைமுறையிலோ அல்லது கடந்த கால வரலாற்றிலோ இல்லை. மாறாக களத்தில் நிற்கும் இளைய சமுதாயத்தின் ஆற்றலில் தான் அடங்கியுள்ளது. இன்றைய இளைஞர்களிடம் இருக்கும் துடிப்பு, புதிய சிந்தனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் ஆகியவைதான் தேசத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்திகள். நம் நாட்டின் திசையை மாற்றும் மாபெரும் சக்தி இளைஞர்களுக்கு உண்டு. கண்ணுக்கு தெரியாத புதிய வடிவச்சடுதிகள். அன்று நமக்கு எதிராக நின்ற சவால் வெளிநாட்டு இராணுவமும் அவர்களின் துப்பாக்கியும் மட்டுமே. ஆனால் இன்று நமது சுதந்திரத்திற்கும் இறையாண்மைக்கும் எதிராக நிற்கும் சவால்கள் மிகவும் ஆபத்தானவை. அது மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாதவையும் கூட. ஜாதி மோதல்கள், மதவாத பிரிவினைகள், ஊழல், தீவிரவாதம், போதை பழக்கம் மற்றும் கலாச்சார சீரழிவு போன்ற உள்நாட்டு எதிரிகள் நமது ஜனநாயகத்தின் வேர்களை உள்ளிருந்து அரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த தீமைகளை எதிர்த்து போராடி நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்கும் கடமை இன்றைய இளைஞர்களுக்கு மட்டுமே உண்டு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் தன்னிறைவு. இன்றைய நவீன உலகில் சுதந்திரம் என்பது வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல, அது பொருளாதார சுதந்திரம் கூட. இராணுவம், விண்வெளி, ஆராய்ச்சி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் நம் நாடு தன் சொந்த காலில் நிற்க வேண்டும். முந்தைய தலைமுறை நமக்கு ஒரு நாட்டை தந்துவிட்டு சென்றுள்ளது. அதை வல்லரசாக்கும் பொறுப்பு தொழில்நுட்ப புத்தி கூர்மை மிக்க நமது இளைஞர்களின் கைகளில் தான் உள்ளது. விழிப்புணர்வும் ஜனநாயக கடமையும். சுதந்திரம் என்பது நமது உரிமை மட்டுமல்ல, அது நம் அனைவரின் இரத்தத்தில் கலந்த உயிர் மூச்சாகும். ஆட்சியாளர்களை சரியான முறையில் கேள்வி கேட்கும் துணிச்சலும் நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கும் பொறுப்புணர்வும் இன்றைய இளைஞர்களிடம் இருக்க வேண்டும். தவறுகளை தட்டி கேட்கும் இளைய சமுதாயம் எங்கு இருக்கிறதோ அங்கு சர்வாதிகாரத்திற்கு இடம் இருக்காது. சுதந்திரம் எப்போதும் செழித்து வளரும். நண்பர்களே, எழுமின் விழுமின் கருதிய இழக்க அடியும் வரை நில்லாது உழையுங்கள் என்றார் விவேகானந்தர். நம் முன்னோர்கள் ரத்தத்தால் பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை நமது உழைப்பாலும் ஒற்றுமையாலும் காப்போம். பாரத நாட்டின் பெருமையை உலக உச்சியில் உயர்த்துவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி கலந்த வணக்கங்கள்.